கோடை வெயிலில் நீரின்றி தவிக்கும் வாயிலா ஜீவன்களுக்கு உதவும் விதமாக சென்னையில் தனியார் அமைப்பு சார்பில் 2500 இலவச தண்ணீர் குவளைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், வாக்காளர் பட்டியலில் ஆண்டுதோறும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் பொதுமக்கள் தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை ஆன்லைன் மூலம் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் கூறினார். அதிமுக தொண்டர்களுக்கு படிவம் ஒன்றை வெளியிட்டுள்ள சசிகலா அதனை பூர்த்தி செய்து அனுப்புமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த படிவத்தில் அதிமுக தொண்டரின் பெயர், முகவரி, தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, வயது, ஆதார் எண், கல்வி தகுதி, அதிமுகவில் இணைந்த ஆண்டு, கட்சியில் வகித்த பதவி உள்ளிட்ட பல விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சசிகலா தெரிவித்துள்ளார். பூர்த்தி செய்த படிவங்களை அதிமுக தொண்டர்கள் சென்னை போயஸ் கார்டனில் சசிகலா வசிக்கும் இல்லமான ஜெயலலிதா இல்லம் என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம் என்றும் சசிகலா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். செந்தில் பாலாஜிக்கு 33வது முறையாக நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைகிறது. இதனிடையே அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்களை கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவற்றை பெற்றுக் கொள்வதற்காக செந்தில் பாலாஜி இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. அதன் பேரில் இன்றைய தினம் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகிறார். காங்கிரசால் ஒருபோதும் வலிமையான இந்தியாவை உருவாக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் தான் சொந்த பந்தம், ஊழல் என்ற கரையான்களை பரப்பி நாட்டையே குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். காங்கிரசால் ஒருபோதும் வலிமையான இந்தியாவை உருவாக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த தலைவராக பிரதமர் மோடி இருந்தால் ஏன் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கவில்லை, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவில்லை என்று பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கான்கேர் மக்களவை வேட்பாளர் பிரேஷ் தாக்கூரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜக தலைமையிலான மத்திய அரசு அரசியலமைப்பை மாற்றி மக்களின் உரிமைகளை குறைக்க விரும்புகிறது என்று கூறினார். அரசியலமைப்பில் ஏற்படும் எந்த மாற்றமும் அனைவரையும் பாதிக்கும் என்றும், கேள்விகள் கேட்பது உட்பட உரிமைகள் இழக்கப்படுவதால் மக்கள் மரியாதைக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது என்றும் கூறினார். இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேற மறுத்ததால் தான் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரனின் கைதை கண்டித்து ராஞ்சி நகரில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேற மறுத்ததால் தான் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். ஹேமந்த் சோரன் தைரியமானவர் என்றும் பாஜகவிடம் தலை வணங்குவதை விட மேல் என்று சிறைக்கு சென்று விட்டதாகவும் மல்லிகார்ஜுனை தெரிவித்தார். இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன், கடும் வெயிலிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக கூறினார். இது மக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று கூறிய கல்பனா சோரன், அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன் சிறையில் இருந்தாலும் டெல்லி மற்றும் ஜார்க்கண்ட் மாநில மக்களின் சுயமரியாதைதான் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கேரளாவில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். கொள்ளத்தில் போட்டியிடும் நடிகர் கிருஷ்ணகுமாரை ஆதரித்து ரோட் ஷோவில் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, கேரள மக்கள் பாஜகவை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடியின் ஆட்சியை பார்த்துவிட்டு மோடி ஆட்சியை மீண்டும் தொடர மக்கள் விரும்புவதாகவும் தெரிவித்தார். கேரளாவில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை என்ற நிலையிலும் கேரள அரசின் சாதனைகளை பிரதமர் மோடி பொய்களால் மூடி மறைக்க முயல்கிறார் என்றும்
முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் இடதுசாரி கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையில் கடும் போட்டி நிலவும் நிலையில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியில் காசர்கோட்டில் முதலமைச்சர் பினராயி விஜயன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கேரளாவுக்கு எதிராக பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் ஒரே குரல் எழுப்புவதாக குற்றம் சாட்டினார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண அலங்காரத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பள்ளக்கில் திருவீதி உலா நடைபெற்றது. மணக்கோல சிறப்பு அலங்காரத்தில் சுந்தரேஸ்வரர் வெள்ளி யானை வாகனத்திலும், டன் கணக்கில் வண்ண வண்ண வாசனை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தனி பூப்பள்ளக்கில் மீனாட்சியம்மன் மணப்பெண் அலங்காரத்தில் மாசி வீதிகளில் எழுந்தருளினர். சித்திரை மாத பிரதோஷத்தை ஒட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலான ஆனந்தவள்ளி அம்பாள் சமேத சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலில் பிரதோஷத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதேபோல் திருவிடைமருதூர் அடுத்த தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாத சுவாமிக்கு ருத்ராட்சத்தால் அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு ருத்ராட்ச பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. மேலும் வந்தவாசி ஜலகண்டேஸ்வரர் கோவில் மற்றும் கடமலை குண்டு மூல வைகை ஆற்றில் அமைந்துள்ள பழமையான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களிலும் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. கூவாகம் திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் மிஸ் திருநங்கை போட்டி விமர்சையாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா கடந்த 9ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான மிஸ் திருநங்கை போட்டியில் சென்னையை சேர்ந்த ஷாம்சி முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் நடிகைகள் அம்பிகா, தீபா, நடிகர்கள் ஸ்ரீகாந்த், தீபக் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் 30 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் திடீரென தீப்பற்றி எரிந்து சாம்பலாகின. விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மீனவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் உரிய இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குடியூர் கிராமத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 30 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். குடியூரைச் சேர்ந்த முருகேஷ் என்பவரது வீட்டில் திடீர் சோதனை நடத்தி கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் முருகேஷை கைது செய்த நிலையில் தலைமறைவாக உள்ள அவர்களது நண்பர்கள் இருவரை வலைவீசி தேடி வருகின்றனர். கும்பகோணத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை கண்மூடித்தனமாக தாக்கிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் சாலையை மறித்ததை பேருந்து ஓட்டுநர் ரமேஷ் திட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்து பேருந்தில் ஏறிய இளைஞர்கள் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த கும்பல் அரசு பேருந்து ஓட்டுநரை கண்மூடித்தனமாக தாக்கியது. படுகாயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான புகாரின் பேரில் தாக்குதலில் ஈடுபட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கும்பகோணத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியதாகவும், சென்னை கண்ணகி நகர் பகுதியில் விசாரணைக்கு சென்ற காவலர்கள் இருவரை போதை ஆசாமிகள் இருவர் தாக்கியதாகவும் வருகின்ற செய்திகள் கவலை அளிக்கின்றன என்று தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறையினருக்குமே பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாகவும், போதைப் பொருள் புழக்கத்தால் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
23ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தலைமை கண்காணிப்பு அதிகாரி பொறுப்பிலிருந்து துணை தலைமை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங்கை நீக்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஞானேஸ்வர் சிங்குக்கு பதிலாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமையகத்தின் சிறப்பு பிரிவின் துணை தலைமை இயக்குநராக உள்ள நீரஜ்குமார் குப்தாவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தலைமை கண்காணிப்பு அதிகாரியாக நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி காசிப்பூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருவதாகவும் இதனால் ஏற்பட்ட புகையால் பெரும் பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இரவு முழுவதும் தீயை அணைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. கர்நாடகாவில் சுற்றுலா சென்ற இடத்தில் நதியில் நீந்த முயற்சித்த போது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். ஹூப்ளி நகரைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் விடுமுறை தினத்தை கொண்டாட உத்தரகன்னடா மாவட்டத்தின் கார்வார் நகரில் உள்ள தண்டேலி பகுதிக்கு வந்துள்ளனர். அங்குள்ள காளி ஆற்றில் இறங்கி அனைவரும் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு குழந்தை நீரில் அடித்துச் செல்லப்பட அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஒருவர் பின் ஒருவராக நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஆற்று நீரில் மூழ்கி மொத்தம் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் பறவை காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்ட 17,480 வாத்துகள் மற்றும் கோழிகள் கொன்று தீ வைத்து எரிக்கப்பட்டன. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் எடத்துவா, சிறுதானா பகுதிகளில் உள்ள பண்ணையில் வாத்துகள் தொடர்ச்சியாக உயிரிழந்தன. அவற்றின் மாதிரிகள் போபாலில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. சோதனையின் முடிவில் வாத்துகளுக்கு ஏவியான் இன்ஃப்ளூயன்சா என்ற பறவை காய்ச்சல் தொற்று பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து ஆலப்புழா மாவட்ட ஆட்சியர் ஆலோசனையின்படி எடத்துவா, சிறுதானா பகுதிகளில் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வளர்க்கப்படும் வாத்து கோழிகளை அளிக்க முடிவு செய்யப்பட்டு இதுவரை 17,480 வாத்துகள், கோழிகள் கொன்று எரிக்கப்பட்டன. தமிழகத்தில் உள்ள 800 திரையரங்குகளில் 200 திரையரங்குகளையாவது சிறிய படங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என நடிகரும் இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜின் தந்தையுமான கனகராஜ் தெரிவித்துள்ளார். மலையாளத்தில் கதைக்களத்தோடுதான் படங்கள் இருப்பதாகவும் கதைக்களங்கள் மக்களை சென்றடைந்தால் மாறுதல் வரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீன மேற்கு கரை பகுதியில் சாலை ஓரம் பறந்த அந்நாட்டு கொடியை இஸ்ரேலியர் என்று கருதப்படும் ஒருவர் அப்புறப்படுத்த முயற்சித்த போது வெடித்து சிதறும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாட்டின் தலைநகரான பாங்குயி பகுதியில் எம்போஹா எனும் ஆறு ஓடுகிறது. இந்த ஆற்றின் மறுகரைக்கு சென்றால்தான் மற்ற பகுதிகளுக்கு செல்ல முடியும். மக்கள் இப்பகுதியை கடக்க படகு போக்குவரத்தை நம்பியுள்ளனர். இந்த நிலையில் இறுதி சடங்கு நிகழ்வு ஒன்றிற்காக 300க்கும் மேற்பட்டவர்கள் படகில் சென்றுள்ளனர். அப்போது படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. விபத்து பற்றி தகவல் அறிந்த மீட்புப் படையினர், உள்ளூர் மீனவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 58 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டவர்கள் குறித்து முழுமையான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. இலங்கையில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் பார்வையாளர்கள் மீது கார் பாய்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையின் பதுளை மாவட்டம் தியத்தலாவையில் ஃபாக்ஸ் ஹில் சூப்பர் கிராஸ்
2024 என்ற பெயரில் கார் பந்தயம் நடைபெற்றது. அப்போது கார் ஒன்று கவிழ்ந்ததால் ஓட்டுநரை மீட்க மீட்பு படையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பந்தய கார்கள் வேகமாக வந்த நிலையில் ஒரு கார் ஓரமாக நின்று கொண்டிருந்த பார்வையாளர்கள் மீது பயங்கரமாக மோதியது. இதனால் பார்வையாளர்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். 21 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். 5 வகையான உடல் எடை பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பெற்ற வீரர்களுக்கு பரிசுத் தொகையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டத்தில் கீச்சாங்குப்பம் சந்திரசேகரன் நினைவு கபடி கழகம் சார்பாக மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இத்தொடரின் இறுதிப் போட்டியில் அரியலூர் வெண்ணங்குழி அணியினரை வீழ்த்தி மயிலாடுதுறை மாவட்டம் தொடுவாய் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை மற்றும் ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டன. IPL போட்டியில் பெங்களூரு அணியை 1 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி 20 ஓவர் முடிவில் 222 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணியில் வில் ஜாக்ஸ், படிதர் இருவரும் அதிரடியாக அரை சதம் அடித்ததால் பெங்களூரு அணி வெற்றி பெற கடைசி ஓவரில் 21 ரன்கள் தேவைப்பட்டது. ஆனால் அந்த ஓவரில் கரண் சர்மா அதிரடியாக 3 சிக்சர்களை பறக்கவிட்டும் அந்த அணியால் 20 ரன்களே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் கொல்கத்தா 1 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 142 ரன்களை எடுத்தது. 143 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் அணி ஆட்டத்தை தொடங்கியது. குஜராத் அணியில் அதிரடியாக விளையாடிய ராகுல் தெவாட்டியா 18 பந்துகளில் 7 பவுண்டரிகளுடன் 36 ரன்களை எடுத்து அணியின் வெற்றிக்கு பெரிதும் உதவினார். முடிவில் 5 பந்துகள் மீதமிருந்த நிலையில் குஜராத் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. IPL தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் அணியும் ஹார்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணியும் பலப்பரீட்சை நடத்துகின்றனர். ஜெய்ப்பூரில் உள்ள ஷவாய் மான்சிங் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இரு அணிகளும் அதிரடியான பேட்டர்களை கொண்டிருப்பதால் இன்றைய ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.